Hello students, எல்லாருக்கும் வணக்கம்டா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன் பார்க்க போறோம்டா. நம்ம என்னதான் படிச்சாலும், நம்ம என்னதான் உட்கார்ந்தாலும் சார் என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல, என்னோட எஃபிகசி இன்க்ரீஸ் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ், அதுவும் உங்க டிஸ்ட்ராக்ஷன் வச்சே அந்த டிப்ஸை கொடுக்க போறேன். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்களோட எல்லா நோட்ஸ், எல்லா அப்டேட்ஸ் நீங்க இந்த சோஷியல் மீடியால ஆக்சஸ் பண்ணிக்கலாம்டா. எஸ்பெஷலி நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அழகா கிடைக்கும். அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈஸியா மார்க் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சரியா? ஃபைன். ஓகே. So the topic here is nothing but the best study apps for class 12 students. Yes. நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னது ஃபோன். ஸோ இந்த ஃபோனை வந்து எப்படி விடுறதுனே தெரியல. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ராங்க் எடுத்துன்னு டீச்சர்ஸுமே அப்படி தான், நாங்களுமே அப்படி தான். ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும், நிறைய திங்ஸ் யோசிக்கணும். கண்டிப்பாக ஃபோன் வேணும். ஆனால் அந்த ஃபோனும் இருக்கணும், வேலையும் நடக்கணும். அப்போ உங்களுக்கு என்னது? ஃபோனும் வேணும், டிஸ்ட்ராக்டும் ஆகக்கூடாது, படிக்க பேசணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை வச்சு நம்ம படிக்க போகிறோம். அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்க மாடிஃபை பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. அப்போ நீங்க அந்த கேம் விளையாடுற கான்செப்ட்ல நம்ம படிக்கிறோம்ல, அதே மாதிரி அந்த ஆப் யூஸ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பாத்துருவோமா? அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குடா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப். ஓகே ஃபைன். ஸோ நீங்க இந்த ஆப்ஸ் எதுக்கு சார் நான் எடுத்துக்கணும்? நான் நல்லா தான் படிக்கிறேன், அதனால எனக்கு ஆப்ஸ்லாம் தேவையில்லைன்னா, நீங்க படிக்கிற உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு ஷெட்யூல் இருக்கும். அதை வந்து நீங்க என்ஹான்ஸ் பண்றது கண்டிப்பா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் சுத்தமா படிக்க மாட்டேன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணும். ஏன்னா இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ண என்ன உங்களுக்கு உங்களோட ஸ்டடி டைமா இருக்கட்டும், உங்களோட எஃபிகசி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பெட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்து பாருங்க, உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மி பண்ணும். ஏன்னா போனுங்கிற டிஸ்ட்ராக்ஷனை வச்சே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க. அதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஃபைன். ஸோ குயிக்கா டாபிக் குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குடா. நீங்க நிறைய கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க. ஓகே, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நாங்களும் அவ்வளவு யூஸ் பண்ணது பிகாஸ் we are not aware about it. பட் இப்போத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய தெரியும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் தான் டுடூலிஸ்ட். இந்த ஆப் என்ன தெரியுமா பண்ணும்? உங்களுக்கு ஃபார் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அந்த 4 நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அது கீழே சப் டாஸ்க் என்ன பண்ணலாம்? நீங்க சாப்டர்ஸ் நேமா போட்டுக்கலாம். அது கீழே நீங்க உங்களோட டாபிக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபில்டர்ஸ்லாம் போட்டு இன்னைக்கு நான் இதை படிக்கணும், அப்போ ரிமைண்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, நீங்க 12ஆம் தேதி நீங்க ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கணும்னு சொல்லிருக்கீங்க, ஸோ படிங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணும். படிச்சு முடிச்சு நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, அடுத்த டாஸ்க் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலா ரிமைண்டர்ஸ் நீங்க போட்டு வச்சிருப்பீங்க, நோட்ஸ் இல்ல ரிமைண்டர்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, போன்ல சும்மா போட்டு வச்சிருப்பீங்க, ரிமைண்ட் பண்ணும். ஆனா இது என்ன பண்ணும்? நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா, அதை நான் படிச்சு முடிச்சிட்டேங்கிறத நீங்க காட்டிட்டீங்கன்னா, அதையும் அது புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டாஸ்க் அதை இனிஷியேட் பண்ணும். இந்த மாதிரி நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், எல்லா டாபிக்கும் குயிக் ரிவிஷனா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு போட்டாலும் நீங்க அழகா இதுல பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆப். அதே மாதிரி சிமிலர் ஆப் பேர் தான் மைக்ரோசாஃப்ட் டு டூ. இதுவுமே அப்படிதான்டா. ஒரு டெய்லி டாஸ்க்கை அழகா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை நீங்க கொண்டு போகலாம். உங்களோட ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், உங்களோட டெய்லி ஷெட்யூலா இருக்கட்டும், அது எல்லாமே சேர்த்து வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலம் என்ன ஆகும்? உங்களோட அகாடமிக்ஸ் பாதிக்கவே படாது, என்ஹான்ஸ் ஆகும். சார் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபார்முலா இருக்கு சார், போர் அடிக்கிற மாதிரி இருக்கு சார், உங்களுக்கு கேம் ஆடுற மாதிரி ஒரு ஆப் தானே பாருங்க. அதுதான் இந்த ஃபாரஸ்ட் ஆப். என்ன சார் இது ஃபாரஸ்ட் பேரே வித்தியாசமா இருக்கு, பேர் மட்டும் அப்ளிகேஷன் வித்தியாசமா இருக்கும். ஃபார்ஸே இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா விளையாண்டுருக்கேன் பாருங்க. விளையாண்டுருக்கேன்னா அது விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஃபார்ஸே இந்த ஆப் நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்க டாஸ்க்கை நீங்க ஃபில் பண்ணணும். அதாவது நான் 40 மினிட்ஸ்க்கு ஒரு சாப்டர் படிக்க போறேன், அது நீங்க ஃபில் பண்ணி வச்சிருவீங்க. ஃபில் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தோட என்ன ஆகும்னா, ஒரு பிளான்ட், ஒரு சாப்ளிங்கை வந்து பிளான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ட்ரீயை வந்து அழகா அது பிளான் பண்ணும். ஓகேவா? அந்த 40 மினிட்ஸ் முடிஞ்சா மட்டும்தான் இந்த சாப்ளிங் வந்து வளரும், ஒரு பிளான்ட் ஒரு ட்ரீயா வளரும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க டெய்லி டாஸ்க்கு முடிச்சா மட்டும்தான் இது வந்து ஒரு ட்ரீயா, இந்த மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி வளரும். அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு நாளைக்கு 2 ட்ரீ வளர்த்துறீங்கன்னு வைப்போம், 2 டாஸ்க் முடிக்கிறீங்க வைப்போம், அப்போ ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வாரம் வச்சு பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு உங்க டாஸ்க்கு முடிச்சிருக்கீங்க. இந்த வாரம் மட்டும் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, போன வாரம் இல்லைன்னா போன வாரம் உங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இது வச்சு என்ன பண்ணலாம்? நீங்க கேம் ஆடின மாதிரி ஆயிடுச்சு, உங்க டாபிக், உங்க கான்செப்ட் எல்லாமே என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஃபோக்கஸ் டைமர், கேமிஃபிகேஷன் கான்செப்ட், ட்ரீயை வளர்த்துறீங்க. நம்மளால நேரில் தான் ஒரு மரத்தை வளர்த்த முடியல, அட்லீஸ்ட் அப்ளிகேஷன்ல படிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரீயை வளர்த்தலாம். ஸோ அதெல்லாமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி ஒரு அண்டர் ரேட்டடான ஆப் தான் கூகுள் கேலண்டர். நிறைய பேர் வச்சிருப்பீங்க, ஆனா நிறைய பேர் ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த கூகுள் கேலண்டர் வந்து உங்களுக்கு அழகா டெய்லி ரிமைண்டர்ஸ் சூப்பரா தெளிவா போட்டு கொடுக்கும்.
ஓகேவா? பாருங்க, உங்களோட ஷெட்யூலை வச்சு மேனேஜ் டைம் பண்ணி அழகா எல்லா ஈவெண்ட்ஸையும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி உங்களுக்கு சூப்பரா கொடுக்கும். ஓகே சார், அப்ளிகேஷன்ஸ் மட்டுமா என்னோட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் காரணம் பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்க அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே உங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிளாக் பண்ணக்கூடிய ஆப்ஸும் நிறைய இருக்கு. இதுல ஆப் ஸ்டோர். என்ன சார் சொல்றீங்கன்னு புரியல. டேய், நீ இப்போ ஃபோன் பார்த்துட்டு இருக்க, ஓகே, நீ ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்க, திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணு தோணும், இல்லை திடீர்னு ஓகே ஏதாவது ஒரு ஆப், இட் கேன் பி எனிதிங், ஃபேஸ்புக், டெலிகிராம், எனிதிங், ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ண தோணும். அப்போ அந்த இடத்துல நீ இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. ஆமா, நான் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ல ஃபீட் பண்ணிட்டு நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 to 7 ஓப்பன் ஆகாது, பிரீச் ஆயிரும். அது வந்து நிறைய டைப் இருக்கு பாருங்க. லாக்டு மோட் இருக்கு, ஸ்ட்ரிக்ட் பைபாஸ் இருக்கு, கஸ்டம் பிளாக் லிஸ்ட் இருக்கு. அப்படின்னு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுது. நீ நினைச்சாலும் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி உங்களை வந்து பிளாக் பண்ணி விடுறது. ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நீங்க படிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஐடி எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாத்தீங்களா? உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ண நமக்கு நிறைய டிப்ஸ் இருக்குன்னா நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் போதும். அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனல்ஸ் ஒரு எங்களோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான்டா பாருங்க, இன்னொரு டைப் இருக்கு. சில பசங்க பாத்தீங்கன்னா பாடிட்டே படிப்பாங்க, சில பசங்க பாட்டு கேட்டே படிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, சார் நான் டிவி பார்த்துட்டே படிச்சேன். என்னடா சொல்றேன், பாட்டு கேட்டு படிக்கிறது ஓகே, டான்ஸ் ஆடி படிக்கிறது ஓகே, நீ என்னடா டிவி பாட்டே படிக்கிற? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதையும் பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபார் சே, எனக்கு வந்து ஒரு காமான மியூசிக் என் பேக்ரவுண்ட்ல போகணும் சார், அப்படி இருந்தால் நான் படிப்பேன்னா அதுக்கும் ஆப் இருக்குடா பாருங்க. கான்சென்ட்ரேஷன் மியூசிக், பேக்ரவுண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ், அதை பாட்டு போட்டு அந்த வைப்ல அழகா உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, நிறைய ஆப்ஸ் இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அது தெரிஞ்சுக்கிற நீங்க எதுவும் கவலை பண்ண வேணாம்டா, நாங்க இங்க இருக்கோம். ஸோ நாங்க என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம், எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தரோம். நீங்க இது யூஸ் மட்டும் பண்ணி உங்களோட மார்க்ஸை என்ஹான்ஸ் பண்ண மட்டும் போதும். அப்படி நீங்க உங்களோட மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க மாதிரி வந்துடலாம். Can you see this? All these are guys who have scored really good in it. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுப்பாங்க. மேபி இவங்க கூட அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்களோட எல்லா சேனல்ஸையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் ஆல்சோ யூடியூப். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் த செஷன் கைஸ். நம்ம இன்னொரு செஷனில் இன்னொரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.